இதுதாங்க பொசிஷன். அவர் கொள்கை எதிரின்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ கள அரசியல் தெரியாதவர் அல்ல, அரசியல் புரியாதவங்க அல்ல. ஏன் திரும்ப திரும்ப அழைச்சிட்டே இருக்கிறாங்க, வாங்க 4 முனை போட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு ஏன் திரும்ப? அது என்ன கணக்கு ராம்கி? எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். வந்தால் நல்லா இருக்கும், அதுக்காக நாங்கள் அழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கூட சொல்லும்போது ஒத்த கருத்துடைய திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கவங்களாம் சேர்ந்து பயணிக்க வாங்க, அவ்வளோதான். அது கூட நேரடியான அழைப்பு கூட கிடையாது. அதை சொல்லுகிற அதே எடப்பாடி அவர்கள் அடுத்தது இன்னொரு சொல்றாரு, தாவேக்கா அவரும் நயனார் சொன்ன கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தாவேக்கா வேண்டான்றாரா? வேண்டான்னு சொல்லல. வரவங்க யாரெல்லாம் திமுக உறுதியாக இருக்கிறார்களோ இந்த செய்தி என்பது நம்ம இந்த செய்தி என்பது விவாத அமர்வுல கொஞ்சம் உடச்சே பேசலாம். இப்ப தாவேக்கா காத்திருக்காங்களா அதிமுக அணிக்கு வரதுக்காக? தாவேக்கா காத்திருக்கா இல்ல அதிமுக தாவேக்காவுக்காக? தாவேக்கா காத்திருக்கவில்லை. அதனாலதான் எடப்பாடி அவர் சொல்றாரு, அவர் தாவேக்கா விஷயத்தை அணுகுவதில் கொஞ்சம் ரொம்ப கவனமான செயல்படணும்னு நினைச்சு இந்த சொல்றாரு. அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கீங்களா, அப்பெல்லாம் வாங்க சேர்ந்து செயல்பட, நாங்கள் எங்களுக்கு தான் வின் பண்றதுக்கான வல்லமை எங்ககிட்ட இருக்குது. இந்த செய்தி என்பது தாவேக்காவுக்கு மட்டும் இல்லை, இதே பாஜகவும் இதே செய்தி தான், ஓபிஎஸ்க்கு இதே செய்தி தான், டிடி தான், ஒரே செய்தி தான் எல்லாருக்கும். நீங்க திமுக எதிர்ப்பு உறுதியாக இருந்தா எங்கிட்ட வாங்க, இல்லையா நீங்க எங்க வேணா பண்ணி அப்படிங்கிறது தான் எடப்பாடிய செய்தி. அதுல திரும்ப சொல்லும்போது நயினார் நாகேந்திரனுடைய கருத்து அவருடைய கருத்து சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் இன்னும் தெளிவுபடுத்துறாரு, 2 முனை போட்டி தான். இப்படி கேட்கிறேன் சார், கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்றாரு, மதவாத சக்திகள் மதத்தை வச்சு பிளவுபடுத்துறாங்கன்னா சொன்ன பிறகும் பாஜகவுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட என்ன காரணம்? ஏன்னா விஜயுடைய அரசியல் அடிக்கடி மாறிட்டே இருக்கு, ஒரு இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்குது. போன வாரம் என்ன சொன்னார், யாருமே களத்தில் இல்லாதவர்களை பத்தி நான் பேசவே இல்லை, எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொன்னார். அப்ப என்ன நினைக்கிறேன்னா அவருடைய குறி திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதுதான். இன்னைக்கு என்ன பேசுறாரு, கிறிஸ்துமஸ் ஒளி பிறக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லும் போது என்னன்னா இது திமுக ஆதரவு வாக்குகளை நோக்கி குறி. இப்போ ஒரு சாஃப்ட் அப்ரோச். நீங்க திமுகவும் எனக்கு தான் போட்டிங்கும் போது தான் அண்ணா திமுகவும் பாஜகவும் பதட்டத்தில் இருக்கணும், ஆகா நமக்கு வர வாக்குலாம் அவர் எடுத்துட்டு வர்றாரு. இன்னைக்கு திமுக ஆதரவு வாக்குகளை ஒரு குறிப்பு உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல இது நீங்க சொல்ற வாதம். ஆனா நயினார் நாகேந்திரனோட வாதம் வெளிப்படையாக சொல்லுது சார். இப்ப ஷபீர் சொன்ன மாதிரி 4 முனை போட்டி அப்படின்னா திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தரார் சார். விஜய் தனிச்சு நின்னார்னா நம்ம வீழ்த்த முடியாதுன்றது ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா? இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? இதுல ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது பாஜகவோட பதட்டங்க. பாஜக 10 ஆண்டுகளாக களமாடி ஒரு திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்த அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு அப்பப்ப எடுத்துக்கொண்டு வட இந்திய மாநிலங்கள்லாம் எலெக்ஷன் நடத்தும் போதெல்லாம் திமுக எதிர்ப்பு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி ஒரு திமுக எதிர்ப்புங்கிற அந்த பொக்கிஷத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது அது நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் பிரிச்சுட்டு போனார் எடப்பாடி. உடனே தான் அவசரமா கூட்டணி அறிவிக்கப்பட்டது. உடனடியாக அவரை சைலண்ட் பண்றதுக்காக தான் அண்ணா திமுக. இப்ப இன்னைக்கு இன்னொருத்தர் தாவேக்கா அவர் ஆரம்பிச்சு அவர் திமுக எதிர்ப்பு கையில் எடுத்தாருன்னா அது யாருக்கு சிக்கல்? பாஜகவுக்கு தான் சிக்கல். பாஜக இந்த பொக்கிஷத்தை 2029 வரைக்கும் கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணிக்கு வரணும்னு கூட்டணிக்கு வாங்க, இல்லைன்னா சைலண்ட் பண்ணுவாங்க. சைலண்ட் அமைதியா இருங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போங்க, கிறிஸ்துமஸ் விழா நடத்துங்க, அடுத்து இஃப்தார் விருந்து நடத்துங்க, அமைதியா இருங்கன்னு ஒரு அரசியல் கட்சி அமைதியா அப்படிதாங்க நேரடியா அப்படி சொல்றது, மறைமுகம். நீங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்துங்க, இஃப்தார் விழா நடத்துங்க, திமுக ஆதரவு வாக்குகளை குறிவைத்து நீங்க அரசியல் நடத்தி கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அப்படி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்குவாரா விஜய்? ஆமா, நீங்க இது வரைக்கும் இன்னைக்கு எங்க நேரடியா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எடப்பாடி கூட்டணியே ஒத்துக்கலாமே. எடப்பாடி அது கூட்டணி தான் சிக்கல் நிறைய வரும். கூட்டணி இல்லாமல் வெளியில செய்ய போற அணில் போல நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அவரால்.